ஹாய் மைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேலட் மைனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரஸ்ட் வேலெட்டு, மெட்டாமாஸ்க், பிட்ஜெட்டு, கூகாயின் இந்த மாதிரியான வேலட் மைனிங் ஆல்ரெடி நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஏர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வேலட் மைனிங்கில் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஆரி வேலட், எக்ஸனா வேலெட்டு, நியர் ப்ரோட்டோகால் வேலட் இந்த மாதிரி வேலட் மைனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ரைசன் வேலட். அது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லாஸ்ட் 2 வீக் முன்னாடி வந்து மெரானா வேலட் நம்ம லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணி டோக்கன் நேமே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ரைசன் வேலட் அப்படின்னு. ஓகே மைனர்ஸ், இப்போ இந்த ரைசன் வேலட்டை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி மைனிங் பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி மைனிங் வீடியோஸ் போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனே வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலை என்ன ஜாயின் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையுமே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வரக்கூடிய எல்லா மைனிங்கோட அப்டேட்ஸுகளும், கேஒய்சி எப்படி பண்ணுறது, எப்படி நம்மளுடைய டோக்கன்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணுறதுங்கிற எல்லா டீட்டெயிலுமே டெலகிராமில் உடனே அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஆப்புக்கான லிங்க்கை சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன், டெலகிராம் சேனல்லையுமே கொடுத்துருப்பேன். செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிற இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ரெண்டாவதாக இருக்க அந்த சைன் அப்புங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அக்ரி கேட்கும். அக்ரி டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சைன்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதை நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கிட்டு என்டர் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேப்சா கோடு கேட்கும். அந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் பண்ணதுக்கப்புறம் ரெஃபரல் கோடு கேட்பாங்க. ரெஃபரல் கோடு வந்து ஸ்க்ரீன்லேயும் வரும், நம்மளோட டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கேன். என்ட்ரு பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கீ வரும். இந்த மாஸ்டர் கீ வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களோட வேலெட் வந்து ரீசெட் ஆனாலோ இல்லை ஆப்பில் வந்து கிராஷ் ஆனாலோ திரும்பி நம்மளுடைய வேலெட்டை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இப்போ நம்மளுக்கு என்ன டெய்லி ஒர்க்குனா, ஃபஸ்ட்டு ரேண்டம் பாக்ஸுங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து ஓப்பன் ரேண்டம் பாக்ஸுங்கிறது நீங்கள் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறப்ப 10, 20ங்கிற சம் டோக்கன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி ரேண்டம் பாக்ஸுங்கிறது டெய்லியுமே ஒரு பாக்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டுமே அதே மாதிரி ஒரு 10 டோக்கன், 20 டோக்கன், ரைசன் டோக்கன் வந்து உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகும். இந்த டெய்லியும் பாக்ஸுங்கிறது வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டோக்கன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ 10 டோக்கன் எனக்கு வந்துருக்குது. இந்த மாதிரி டெய்லியுமே ஒரு டோக்கன் வந்து நம்மளுக்கு கிளைம் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மைனிங் மூலயமா நம்மளுக்கு டோக்கன் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. கீழே அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் மைனிங் அப்படின்னு வரும். அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம்னா இந்த மாதிரி மைனிங் ஆகும். ஒரு 10 நிமிஷம் மைனிங் ஆகும். இந்த மைனிங் வந்து எப்படின்னா மற்ற ஆப் மாதிரி 24 hours கிடையாது. இப்போ வந்து நம்மளுக்கு காலையில் ஒரு 5:30 மணிக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி 2 டைம் கொடுக்குறாங்க மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இது எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, காலையில் 5:30 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணிக்கு வரைக்கும் அந்த ஒரு 12 மணி நேரத்துக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மைனிங் பண்ணணும். அது எந்த 10 நிமிஷம் வேணால் இருக்கலாம். ஆனால் ஏன்னா ஈவினிங் 5:30 மணிக்கு மேலே அடுத்த ரவுண்டுக்கான ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது அப்போ நீங்கள் வந்து அதுக்குள்ளார நீங்கள் அந்த 10 நிமிஷத்தை ஸ்டார்ட் பண்ணி மைனிங் பண்ணலைன்னா அந்த 10 நிமிஷத்துக்கான மைனிங் டோக்கன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு 5:30 மணிக்கான மைனிங் இதாகிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காலையில் 5:30 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணிக்குள்ளார எந்த 10 நிமிஷத்துக்கு வேணால் நீங்கள் மைனிங் பண்ணிக்கலாம். அடுத்த சாயங்காலம் 5:30 மணிக்கு மேலே அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த 10 நிமிஷத்தில் வேணால் மைனிங் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்குள்ளார. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 டைம்ங்கிற விஷயத்தில் வந்து மைனிங் நடக்குது. அதுவும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து 20 நிமிஷம் தான் மைனிங் பண்ண போகிறோம். சாயங்காலம் 5:30 மணிக்கு ஒரு 10 நிமிஷம், அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்குள்ள ஒரு 10 நிமிஷம்.
ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் 30 டோக்கனுங்கிறப்ப ஒரு நாளைக்கு 60 டோக்கன் தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷினில் இருக்கும். மிஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்சைட்டில் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணோம்னா 100 டோக்கனும், டிஸ்காவில் ஜாயின் பண்ணோம்னா ஒரு 100 டோக்கனும், டெலகிராமில் ஜாயின் பண்ணோம்னா ஒரு 100 டோக்கனும், ஒரு ஒன் டைம் மிஷின் மாதிரி ஒரு 300 டோக்கன் நம்மளுக்கு தராங்க. இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டைம் டச் பண்ணி பேக் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த 300 டோக்கனுமே நம்மளுக்கு வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்து அவங்க கேவிசி அப்டேட்டு, மைக்ரேஷன் அப்டேட் எல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னா அவங்க டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணால் தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நம்மளை இதில் வர எல்லா அப்டேட்டும் மற்ற மைனிங் அப்டேட்டுமே நம்ம டெலகிராம் சேனலில் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அப்டேட்டாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சென்ட் பண்ணுற ஆப்ஷன். இதில் வந்து நம்மளுடைய ரைசன் காயினையோ இல்லை டோக்கனையோ வந்து நம்ம வந்து இன்னொரு நம்மளோட ஃப்ரெண்டுக்கோ மற்றவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது எல்லாமே ரைசன் டோக்கன்ஸ் தான். இது வந்து நம்மளுக்கு டிஜி அப்போ நம்மளுக்கு இந்த டோக்கன்ஸ் வந்து காயின்ஸாக வந்து நம்மளுக்கு கன்வர்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கான அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகலை. இதில் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு இதுவுமே சென்ட் பண்ண முடியாது, டிசேபிள் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃபியூச்சரில் வந்து கேவிசி வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்ம இது சென்ட் பண்ணுற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதில் வந்து இப்போதைக்கு என்ன எரர் வருதுன்னா சென்ட் பண்ணுறப்ப சிஸ்டமேட்டிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது வந்து தடுக்க தாண்டி இப்போதைக்கு எனக்கு டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு வருது. ஏன்னா கேவிசி பண்ணாமல் இருக்கிறப்ப நம்ம ஒரு ஆளே வந்து எத்தனை ஐடியில் வேணால் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஓப்பன் பண்ணி வைக்கிறப்ப என்னன்னா மற்ற ஐடியிலேருந்து அதில் வர டோக்கன்ஸ் வந்து நம்ம இந்த ஐடிக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வந்து ஒரு இல்லீகலான மெத்தட்னால இதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் இது வந்து கேவிசிக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு எனேபிள் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். ஓகே மைனர்ஸ், அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த ஆப்போட டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லியாச்சு. ஏர்லியே வந்து ஏர்ன் பண்ணிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து மாஸ்டருக்கு நீங்கள் வந்து பேக்கப் பண்ண மறந்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த 3 ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ மாஸ்டர் கீன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குவாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன பாஸ்வேர்டு கொடுத்துங்க அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கம்ப்ளீட் கொடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மாஸ்டர் கீ காமிக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த மாஸ்டர் கீ காப்பி பண்ண மறந்துட்டீங்கன்னா இதில் வந்து காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் இல்லை இதில் வந்து நம்ம மைனிங் பண்ணி அந்த 10 நிமிஷம் முடிச்சிருச்சுங்கன்னா அது 10 நிமிஷம் டைம் முடிஞ்சிருச்சுன்னா மைனிங்கு இந்த மாதிரி தான் கெட் ரைசன் டோக்கன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் காமிப்பீங்களா, அந்த கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 30 டோக்கனுமே உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிட்டிங் டைம் காமிக்கும். இந்த வெயிட்டிங் டைம் வந்து நெக்ஸ்ட்டு 5:30 மணிக்கு எவ்வளோ டைம் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான வெயிட்டிங் டைம். அதாவது நீங்கள் காலையில் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் 5:30 மணிக்கு எவ்வளோ டைமோ, இல்லை ஈவினிங் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு எவ்வளோ டைமோ அந்த டைம் இங்கே வந்து காமிக்கும். அந்த டைம் முடிஞ்சக்கப்புறம் திரும்பி நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான வேலெட் மைனிங்கில் வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம ஜாயின் பண்ணி அதிக டோக்கனை ஏர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஏர்னிங் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டு, அதுக்கப்புறம் பிட்ஜெட்டு, கூகாயினு, நியர் ப்ரோட்டோகால், ஓகேபி இந்த மாதிரி எல்லாமே அதிகபட்ச ரேட்டுக்கு போயிருக்குது. இப்போ கடைசியாக ஆரி வேலெட்டுங்கிற இந்த வேலெட்டுமே மைனிங் முடிஞ்சிருச்சு, இன்னும் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகலை. ஆரி வேலெட்டை மைனிங் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஆரி வேலெட் மாதிரியே தான் இந்த ரைசன் வேலெட்டுமே. அதனால் மிஸ் பண்ணிடாமல் இந்த ரைசன் வேலெட்டை இப்போயே மைனிங் பண்ண ஆரம்பிங்க. ஓகே மெண்டஸ், இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.